Taste the Daily. குக்கர் மாதிரி தான் அவர் முகமும் குண்டா இருக்கு. பரப்புரையில் சிறுபலையை ஏற்படுத்திய டிடிவி மனைவி. தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அப்பகுதியில் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அவரை ஆதரித்து கூட்டணி கட்சியினரும் வாக்கு சேகரித்து வருகின்றனர். அந்த வகையில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முத்துப்பாண்டிப்பட்டி, மாதரை, உசிலம்பட்டி 2வது வார்டு பகுதி உள்ளிட்ட பகுதிகளில் டிடிவி தினகரனை ஆதரித்து அவரது துணைவியார் அனுராதா கிராமமாக சென்று பெண்களை சந்தித்து வாக்கு சேகரித்து வருகிறார். இதற்கிடையே நேற்று பரப்புரை மேற்கொண்ட அவர் மாதரை கிராமத்தில் அமமுக நிர்வாகிகள் அளித்த சமாதான புறாவை பறக்கவிட்டு பரப்புரை செய்தார். பின்னர் மக்கள் மத்தியில் வாக்கு சேகரித்து பேசிய போது, குக்கர் சின்னத்தை எல்லோரிடத்திலும் கொண்டு செல்லுங்கள், அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என எண்ணினாலும் வேறு சின்னத்திற்கு போட்டு விடாமல் சின்னத்தில் குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அரசியல் பாதையை துவங்கியது தேனி தொகுதி. இந்த தொகுதிக்கு நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை. அவரே கடந்த 14 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி செய்தாரோ அதே போல செய்வார். என்னோடும் என் மகளோடும் இருந்ததை விட அவர் உங்களோடு இருந்ததுதான் அதிகம். குக்கர் சின்னம் நீங்கள் வீட்டில் பார்க்கும் குக்கர் போன்றது. தினசரி அதனை பயன்படுத்துகிறீர்கள். அந்த குக்கர் மாதிரிதானே அவர் முகமும் குண்டா இருக்கு. அவரை பார்க்கும்போது குக்கர் சின்னம் ஞாபகத்திற்கு வர வேண்டும். குக்கர்னா டிடிவி, டிடிவினா குக்கர். குக்கருக்கு போடும் ஒவ்வொரு ஓட்டும் உங்கள் வளர்ச்சிக்கான ஓட்டு என்று பேசினார். குறிப்பாக குக்கரை டிடிவி தினகரனின் முகத்தோடு ஒப்பிட்டு பேசியது பரப்புரையில் சிறுபலையை ஏற்படுத்தியது. குக்கர் சின்னம் எல்லா இடத்துக்கும் தெரியணும். இங்கே வர முடியாத பெரியவங்கெல்லாம் இருப்பாங்க, வயதானவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும். அவரை நல்லா தெரியும். அவருக்கு போடணும்னு நினச்சா கூட அவங்க அந்த சின்னத்தில் குழப்பம் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும்னு நான் கேட்குறேன். உங்கள் உதவி எங்களுக்கு தேவை. நீங்கள் அவங்களெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இந்த மாதிரி அவர் டிடிவி தினகரன் அவர்கள் குக்கர் சின்னத்தில் நிற்கிறாரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி வேறு சின்னத்தில் நின்னதுனால இதை சொல்கிறேன் அவங்கள்ட்ட. இந்த குக்கர் சின்னம் நான் அவரை இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்ல வேண்டிய அவசியமே உங்களுக்கு இல்லை. ஏன்னா எங்களை விட, மனைவியான என்னை விடலாம் உங்களுக்கு அவரை பற்றி நல்லா தெரியும் தானே. அவர் மேலே நம்பிக்கை இருக்குதானே. அதனால நம்பிக்கை இருக்குல்லம்மா உங்களுக்குலாம். அதனால தான் சொல்கிறேன். அவரை பற்றி நான் இதை செய்வார், அதை பண்ணுவார், இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாருன்னு நான் சொல்கிறதுக்கே வரல. ஏன்னா அவர் உங்கள் வீட்டு பிள்ளைய உங்கள் வீட்டில் ஒருத்தராக இருந்திருக்கார், உங்களுடனேயே இருந்திருக்கார், ஒரு சகோதரனாக இருந்திருக்கார். அவர் சின்ன வயசு என் குழந்தை அப்போ 6 மாதம் 7 மாதம் அவர் அம்மா அவர்கள் அவரை அரசியல் வாழ்க்கையில் முதலாக இந்த தேனி தொகுதியில் தான் அவருடைய அரசியல் பிறந்ததே இந்த தேனி தொகுதியில் தான். இந்த தேனி தொகுதியில் அவரை நீங்கள் அமோகமாக வெற்றி பெற வச்சு ஒரு விதையாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க. அதுக்கே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அவரை குக்கர் சின்னத்தில் நீங்கள் அமோக வெற்றி பெற வைக்கணும். சிதறாமல் குக்கர் சின்னத்துக்கு நீங்கள் ஓட்டு போடணும். மற்றவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், இளம் தலைமுறையினருக்கும் எடுத்து சொல்லுங்கள். அவர் 10 வருட காலம் இங்கே உங்களோடு இருந்தப்போ அவர் என்னென்னலாம் இந்த தேனி தொகுதிக்கு செஞ்சுருக்காருங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லி அந்த இளம் தலைமுறையினுடைய ஓட்டையும் நீங்கள் குக்கர் சின்னத்துக்கு போடும்படி செய்யணும். குக்கர் சின்னம் ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற சின்னம், அமோக வெற்றி பெற்ற சின்னம் தெரியுள்ளவங்களுக்குலாம். அந்த சின்னம் அங்கே அப்போ போடும்போது அந்த பட்டனே தேஞ்சிருச்சான். ஆஃபீஸர்லாம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு தேனி தொகுதியில் இந்த முறை அதே மாதிரி அமோக வெற்றி பெற வைக்கணும். தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் அவரை குக்கர் சின்னத்தில் ஓட்டு போட்டு வெற்றி பெற வைக்கணும். குக்கர் சின்னத்தில் போடுற ஒரு ஓட்டும் குக்கர் சின்னம் உங்கள் வீட்டில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, டெய்லி குக்கர் தான் டெய்லி காலைல பாலுக்கு வைப்போம், சாதம் வைப்போம். அப்போ நீங்கள் இதில் தான் நினைக்கணும். ஏன்னா அந்த குக்கர் மேலே தான் அவர் முகமும் இருக்குது, குண்டா இருக்கா. அவர் அதை பார்க்குறப்ப உங்களுக்கு ஞாபகம் வரணும். அதுக்காக சொல்கிறது. குக்கர் சின்னம், குக்கருக்கு போடுற ஒரு ஓட்டும் உங்களுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான ஓட்டு. குக்கருக்கு போடுற ஓட்டு தேனி தொகுதி வளர்ச்சிக்கான ஓட்டுன்றதை சொல்லிக்கிறேன். அமோக வெற்றி பெற வைக்கணும். குக்கர்னா டிடிவினா ரொம்ப நன்றி. உங்களெல்லாம் சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நன்றி, வணக்கம். தேர்தல் வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறும் நிலையில் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. Taste the Daily.